ஸ்பீக்கர் லாங்குப்பா. அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் உங்களை எல்லாம் தேடி வேட்பாளராக நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக வந்திருக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் வேட்பாளராக தமிழ் மாநில காங்கிரஸ் OPS அவர்களின் அணி மற்றும் நமது பாட்டாளி மக்கள் கட்சி, செல்வகுமார் அவர்களின் தமிழர் தேசம் கட்சி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், IJK, இந்திய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய போன்ற கட்சிகளின் கூட்டணியில 12 கட்சி கூட்டணியின் வேட்பாளராக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நமது தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றேன். என்னை குக்கர் சித்தத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஆதரித்து தமிழ் வருடப்பிறப்பன்று நான் பெரிதும் நேசிக்கின்ற ஐயா மூப்பனார் அவர்களின் அன்பு மகன் ஐயா GK வாசன் அவர்கள், அம்பேத்கர், நான் பெரிதும் நேசிக்கின்ற ஐயா மூப்பனார் அவர்களின் அன்பு மகன் அவர்கள் அம்பேத்கர் பிறந்த நாளான இன்று தமிழ் வருடப்பிறப்பன்று எனக்காக அவர் இயற்கையாக பிரச்சாரம் செய்ய வந்த நாள். அதுவும் நமது பொதும்புல சோழவந்தான் தொகுதியில எனக்காக வந்து நமது தஞ்சை தரணியைச் சேர்ந்த அவரும் எனக்காக இன்றைக்கு உங்களை சந்தித்து பிரச்சாரம் செய்ய வந்திருக்கிறார். அவர் இப்பொழுது உங்களிடம் பேசுவார். தேனி நாடாளுமன்ற தொகுதியினுடைய மரியாதைக்குரிய வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மரியாதைக்குரிய தலைவர்களே, பொறுப்பாளர்களே, தொண்டர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேனி நாடாளுமன்ற தொகுதி என்பது தென் மாவட்டங்களுக்கு மட்டும் முக்கிய தொகுதி அல்ல. இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான தொகுதியாக இந்தியாவிலே கருதப்படுகிறது என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். காரணம், இன்றைக்கு நம்முடைய தேனி நாடாளுமன்ற தொகுதியினுடைய நம்முடைய மரியாதைக்குரிய வெற்றி வேட்பாளர் அமமுகவினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் நம்முடைய
மறைந்தும் மறையாமல் எல்லோருடைய நெஞ்சங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி தலைவி அவர்களால் பொது வாழ்வுக்கு அறிமுகம் செய்யப்பட்டவர். இன்னும் பெருமையோடு கூற வேண்டுமென்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் பட்டை தீட்டப்பட்டவர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள். இளைஞர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தலைவராக நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டவர்கள்தான். அம்மா புரட்சி தலைவி அவர்களிடம் அரசியல் பாடம் பயின்ற பெருமை உங்களது வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு உண்டு. புரட்சி தலைவி அவர்களது காலத்திலே அவர்களுடைய குரலாக பாராளுமன்றத்திலே தன்னுடைய உயர்ந்த பணியை தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, தேனி தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக மிக சிறப்பான முறையிலே ஆற்றிக் கொண்டிருந்தவர்கள். பல்வேறு சூழல்களை கடந்து வந்து அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு கூட அவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பெயரிலேயே இன்றைக்கு இயக்கத்தை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பவர்கள் தான் உங்களது வெற்றி வேட்பாளர் அவர்கள். அவர்கள் போட்டியிட்ட முதல் தேர்தல் சென்னை ஆர்கே நகரிலே 2 மிகப்பெரிய சின்னங்கள். இதற்கிடையிலே அவர்களுடைய சின்னம், இந்த சின்னம் எடுபடாது. இந்த தேர்தலிலே நம்முடைய டிடி அவர்களுடைய வெற்றி நிச்சயமாக ஆர்கே நகர் சொல்றேன் இருக்காது என்று இந்தியர்கள், குறிப்பாக அரசியல் கண்ணோட்டத்திலே இருப்பவர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்தை சொன்னபோது நம்முடைய அம்மா புரட்சி தலைவியுடைய ஆசியோடு சென்னையிலே அன்றிருந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்தவருடைய கோட்டையை தகர்த்தெறிந்த பெருமை உங்களுடைய வெற்றி வேட்பாளருக்கு உண்டு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. ஏதோ அவர்கள் தேர்தலிலே அன்று வெற்றி பெறவில்லை. சென்னையிலே அவர்கள் ஆர்கே நகரிலே அன்று வெற்றி பெற்றார்கள் என்றால் அவரை எதிர்த்து நின்றவர்கள் அன்றைக்கு டெபாசிட் வாங்கவில்லை என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நிலையிலே அவர்கள் தேனி தொகுதியிலே வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தேடி நாடி நான் இங்கே வந்திருக்கிறேன். இளம் வயதிலேயே பல்வேறு அரசியல் ஏற்ற தாழ்வுகளை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இருக்கின்ற தனி பெருமை, தமிழக அரசியல்வாதிகளிலே நம்முடைய டிடிவி தினகரன் அவர்களுக்கு இருக்கிற தனி பெருமை, சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய திறமை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அத்தகைய ஒரு உயர்ந்த வேட்பாளர் தான் உங்கள் தொகுதியினுடைய வேட்பாளர். இன்றைக்கு மத்திய அரசை பொறுத்தவரையிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையிலே மிகச் சிறப்பான முறையிலே 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய சாதனைகளும் திட்டங்களுமே நம்முடைய வருங்கால வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. தொடர்ந்து அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அரசாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று கூட பாஜக தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். 80% தள்ளுபடி விலையிலே ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு மருந்து கடைகளிலே மருந்து கிடைக்கும் என்று அவர்கள் அறிவித்திருப்பதை இங்கே நான் நன்றியுடன் குறிப்பிட விரும்புகிறேன்.
அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கொரோனாவிலே தொடங்கியது இன்னும் 5 ஆண்டுகளுக்கு இலவச ரேஷன் நீடிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். 70 வயதுக்கு மேற்பட்ட இந்தியர்கள் அனைவருக்கும் ஆயுள் காப்பீட்டு திட்டம் உறுதி செய்து கொடுக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக 3 கோடி வீடுகள் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு கட்டிக் கொடுக்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள். பெண்களுடைய முன்னேற்றம் நாட்டினுடைய முன்னேற்றம். தொட்டிலை ஆட்டும் கை தொல்லுலகை ஆளும் கை என்று கூறுவோம். அந்த வகையிலே அடுத்த 5 ஆண்டுகள் பெண்களுடைய முன்னேற்றம் மட்டுமல்லாமல் பெண்களுடைய வளர்ச்சியை பல்வேறு துறையிலே பங்கேற்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று பாஜக தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நம்முடைய பிரதமர் அவர்களை பொறுத்தவரையிலே தமிழுக்கு மரியாதை கொடுப்பவர், தமிழ் மொழிக்கு, நம்முடைய கலாச்சாரத்திற்கு, பண்புக்கு மரியாதை கொடுப்பவர், திருக்குறளை உலக நாடுகள் பூரா பேசக்கூடியவர். அந்த வகையிலே இன்றைக்கு தமிழ் மொழியை கௌரவிக்கும் விதமாக திருக்குறள் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருப்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். ஏழை எளிய தாய்மார்கள், கிராமப்புறத்திலே இருப்பவர்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்திலே ஊதியத்தை தற்போது 319 ரூபாயாக உயர்த்தி கொடுத்த அரசு மத்திய பாஜக அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மரியாதைக்குரியவர்களே, மத்திய அரசுடைய திட்டங்களை சொல்ல வேண்டும் என்றால் கொண்டு போகலாம். இதற்கு நேர்மாறாக இன்று தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறி மக்கள் விரோத ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தான் மக்களுக்கு நன்மை செய்கிறோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள். உண்மையிலேயே திமுகவினுடைய உண்மை முகம் என்ன என்பதை வாக்காளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலேயே நாங்கள் நம்பர் 1 ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்று அவர்கள் கூறுவது தவறான தகவல், பொய்யான தகவல். எதில் நம்பர் 1 இன்றைக்கு திமுக என்பதை வாக்காளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். போதை பொருள் நடமாட்டத்திலே தமிழகத்திலே திமுக நம்பர் 1 என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. டாஸ்மாக் உற்பத்தியிலும் டாஸ்மாக் வியாபாரத்திலும் திமுக இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கொடுத்த வாக்குறுதிகளை ஏழை மக்களிடம் நிறைவேற்றாத அரசிலே திமுக நம்பர் 1 என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஊழல் செய்வதிலே திமுக நம்பர் 1 என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மதுவிலக்குக்கு பூட்டு போடுவோம் என்று கூறினார்கள். இன்றைக்கு கடைகளை அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். விலைவாசியை கட்டுக்குள் அவர்கள் கொண்டு வரவில்லை. நகைக்கடன் ரத்து என்னானது, கல்வி கடன் ரத்து என்னானது என்று திமுக வேட்பாளர்களும் அமைச்சர்களும் வரும்போது நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்க விரும்புகிறேன். மக்கள் மீது வரிச்சுமையை உயர்த்திய அரசு திமுக. பால் விலை உயர்வு, வீட்டு வரி உயர்வு, மின்சார வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு. உண்மையா இல்லையா? சரியாமா இல்லையா? உண்மைதானமா? வரி உயர்ந்திருக்கா இல்லையா? மின்சார கட்டணம் கூட கட்டுறீங்களா இல்லையா? பாலுக்கு கூட கொடுக்குறீங்களா இல்லையா? இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் தமிழகத்திலே 2026 ஆட்சி மாற்றம் தேவை. ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளமான தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பதை விடக்கூடாது. திமுகவுடைய
வண்டவாளங்களை எல்லாம் நாங்கள் தண்டவாளம் ஏற்ற வேண்டும் என்றால் ஒரு நாள் போதாது. ஒரே ஒரு உதாரணத்தை இங்கே மகளிர் அதிகமாக இருக்கின்றீர்கள் என்பதால் குறிப்பிட விரும்புகிறேன். 1000 ரூபாய் பணம் உங்களுக்கு கொடுக்கறாங்கல்ல, சில பேருக்கு வரும், பல பேருக்கு வராது. பாதி திமுக காரங்களுக்கு தான் போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். 1000 ரூபாய் பணத்தை அம்மா கொஞ்சம் கவனமா கேட்டுங்க, முக்கியமான தகவல் இது. ஐயா நீ 1000 ரூபாய் பணத்தை காலையில நீங்க சந்தோஷமா வாங்குவீங்க. அந்த பணத்தை வாங்கி சாமிக்கு பக்கத்துல வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு சமையல் பண்ணிட்டு கொஞ்சம் அசதியா படுத்து எழுந்திருச்சு சாயங்காலம் அந்த பணத்தை திருப்பி எடுத்து பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம், வீட்டு ஜாமான் ஏதாவது வாங்கியும் நடத்து அந்த பணத்தை எடுக்க போனா அந்த பணம் அங்கிருந்து திருடன் திருடிட்டு போயிருப்பான், காணா போயிருக்கும். எங்கடா பணம் காணாம போயிடுச்சுன்னு பார்த்தா ஒரு மரியாதைக்குரியவர் அந்த பணத்தை எடுத்திருப்பார். காலையிலே உங்களுக்கு திமுக அரசு திராவிட மாடல் கொடுத்த பணம் மாலையிலே டாஸ்மாக் கடையிலே கஜானாவுக்கு போய் சேர்கிறது. காலையிலே உங்களிடம் திமுக அரசு கொடுத்த பணம் மாலையிலே டாஸ்மாக் கடைக்கு கஜானாவிலே போய் சேருகிறது. இதற்கு பெயர்தான் திராவிட மாடல் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மரியாதைக்குரியவர்களே, இன்றைக்கு உங்களுடைய தொகுதியினுடைய வேட்பாளர் நம்முடைய மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் மிகுந்த மரியாதைக்குரியவர், அடக்கமானவர், அன்பானவர், பண்பாளர், தொகுதி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியவர். தமிழகத்திலே புரட்சி தலைவி அவருடைய மறைவுக்கு பிறகு 5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே தொடர்ந்து நடந்ததென்றால் அதற்கு காரணகர்த்தா அடித்தளம் இந்த டிடிவி தினகரன் தான் என்றால் அதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அம்மா மறைவுக்கு பிறகு 5 ஆண்டுகள் அதிமுகவிலே முதல்வர், அமைச்சர்கள் இருந்தார்கள் என்றால், ஆட்சி அதிகாரத்திலே இருந்தார்கள் என்றால் அதற்கு இந்த டிடிவி தினகரன் தான் காரணம் என்பதை மீண்டும் மீண்டும் நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். ஆனால் அம்மா அவர்கள் நல்லவர்களாக கட்சியில் இருப்பவர்கள் இருக்க வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும், வெளிப்படை தன்மையோடு செயல்பட வேண்டும் என்று நினைத்தார்கள். அதற்கு மாற்று கருத்து இருந்தபோது நம்முடைய மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் அங்கே இருக்க விரும்பவில்லை, அவரை இருக்க விடவில்லை. அதன் அடிப்படையிலேதான் அம்மா பெயரிலேயே அவர் புகழுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற இயக்கத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள். நண்பர்களே, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று கூறுவோம். அந்த இதயம் அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு ஆட்சியை, அதிகாரத்தை அமைத்து உட்கார வைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவர்களை உட்கார வைத்து மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் வெளியிலிருந்து அதை பார்க்கக்கூடிய நிலை இருக்குமே, ஆனால் அதற்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் என்பதை வாக்காளர்கள் மறந்துவிடக் கூடாது. மரியாதைக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் தேனி தொகுதியின் மீது மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இந்த தொகுதி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பவர் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மூத்த முக்கிய தலைவர் திரு தினகரன் அவர்கள். இந்த கூட்டணியை பொறுத்தவரையிலே 2026 தமிழகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது. அந்த மாற்றத்திலே முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி பெற்ற தலைவர்களிலே நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அந்த நம்பிக்கை இன்றைக்கு டெல்லியில் உள்ள தலைவர்களுக்கு உண்டு. இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே தேசிய எண்ணம் கொண்டவராக புரட்சி தலைவியை போல் நம்முடைய நாட்டுப்பற்று உள்ளவராக
ஒரு முக்கியமான தகவலை சொல்லி முடிக்கிறேன், தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே இந்த தேர்தலிலே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது எல்லோருடைய வியூகம். தனிப்பட்ட முறையிலே அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே நான் நினைத்தேன். அதன் அடிப்படையிலே நான் எல்லா தலைவர்களோடும் கலந்து பேசினேன். அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து அவர்களோடும் பேசினேன். நம்முடைய மரியாதைக்குரிய டிடிவி அவர்களோடு பேசினேன். மரியாதைக்குரிய ஐயா ஓபிஎஸ் அவர்களோடு பேசினேன். மற்ற தலைவர்களோடும் பேசினேன். நான் அதிமுகவிடம் கேட்டுக்கொண்ட புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அவர்களும் தேசபக்தியும் தெய்வபக்தியும் கொண்டவர்கள், நாட்டுப்பற்று உள்ளவர்கள். அவர்களை பின்பற்றக்கூடிய தேர்தல் இந்த முக்கியமான தேர்தல். எனவே பாஜக தலைமையை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அதே நிலையை திரு ஓபிஎஸ் அவர்களிடமும் மரியாதைக்குரிய டிடிவி அவரிடம் சொன்னபோது அரசியல் மாற்றங்களை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. நாடு நன்றாக இருக்க வேண்டும், பொருளாதாரம் வளர வேண்டும், நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நாடு மேல் மேலும் உயர வேண்டும், வளர வேண்டும், சிறக்க வேண்டும். அதற்கு பிரதமர் மோடி தலைமை தேவை. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு வேண்டியவர்களோ வேண்டாதவர்களோ இந்த கூட்டணியில இருந்தால் எங்களுக்கு மக்களை சந்தித்து வாக்கு கேட்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பாஜகவுக்கு வாக்களியுங்கள், வளமான தமிழகமும் வலிமையான பாரதமும் ஏற்பட வேண்டும் என்று எங்களால் மக்களிடம் வேண்டுகோள் வைக்க முடியும் என்று கூறினார்கள். அத்தகைய உயர்ந்த நிலையை நாட்டு நலனுக்காக எடுத்த பெருமை நம்முடைய மரியாதைக்குரிய டிடிவி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் உண்டு. இன்றைக்கு அந்த நிலை மாறி நம்முடைய பிரதமர் அவர்கள் நேரடி பார்வையிலே டிடிவி அவர்கள் அவருடைய நலன் விரும்பியாக செயல்படுவது இந்த தொகுதியினுடைய வருங்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மரியாதை இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலிலே இந்த தொகுதி மேலும் வளர வேண்டும், சிறக்க வேண்டும், உயர வேண்டும். நம்முடைய மரியாதைக்குரிய டிடிவி அவர்கள் இந்த தொகுதிக்கு புதியவர் அல்ல. தொகுதி மக்களுடைய எண்ணங்களை நன்கு அறிந்து தெரிந்து புரிந்து செயல்பட்டவர். தொகுதி மக்களுக்காக தொடர்ந்து ஒரு சுகதுக்கங்களிலே கலந்து கொண்டு இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு தொகுதி மக்களுடைய எந்த விதமான வீட்டு விசேஷமாக இருந்தாலும் நம்முடைய டிடிவி அவருடைய பங்கு அதில் இருக்கும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இங்கே இருக்கின்ற கோவிலாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், ஆலயமாக இருக்கட்டும், வளர்ச்சியிலே டிடிவி அவருடைய பங்கு உண்டு என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. எனவே வரும் காலம் இந்த தொகுதி மக்களுக்கு நல்ல காலமாக இருக்க வேண்டும், வசந்தமாக இருக்க வேண்டும், தொகுதி வளர வேண்டும். தொகுதி வளர்வதற்கு வளர்ச்சி திட்டங்களை பெற்று தர வேண்டும். வளர்ச்சி திட்டங்களை பெற்று தருவதற்கு மத்தியிலே 100% ஆட்சி அமைக்கப் போகும் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒத்த கருத்துடைய வேட்பாளர் நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள். ஓட்டு உங்களுடைய உரிமையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்க வேண்டும் என்றால் யாராவது வந்து அழுத்தம் கொடுக்கிறார் என்று ஓட்டு போடக்கூடாது. யாருக்கு வாக்களித்தால் உங்கள் ஓட்டுக்கு உண்மையிலேயே உரிமை இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் அவருடைய முதல் கடமை மத்திய அரசுடைய திட்டங்களை உங்களுக்கு பெற்று தருவதுதான். மாநில அரசுடைய திட்டங்களை பெற்று தருவது சட்டமன்ற உறுப்பினருடைய பொறுப்பு. பாராளுமன்ற உறுப்பினருடைய பொறுப்பு மத்திய அரசுடைய திட்டங்களை பெற்று தருவது. அப்படிப்பட்ட மத்திய அரசுடைய பிரதம அமைச்சர்
நரேந்திர மோடி அவர்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இன்றைக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவராக நம்முடைய டிடிவி அவர்கள் செயல்படும் போது இந்த தொகுதி வளர்ச்சி அடையும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் மிக முக்கியமான வாக்கு, மரியாதைக்குரிய வாக்காக இருக்கும். உங்கள் வாக்கை வீணாக்காதீர்கள். ஏதோ வாக்கு போடுவது ஒரு நொடி 2 நொடி என்று நினைத்து ஏமாந்து விடாதீர்கள். உங்கள் ஒவ்வொரு வாக்கும் ஒரு நொடியிலே நீங்கள் பட்டனை குக்கருக்கு அமுத்துவது என்பது 5 ஆண்டுகளுக்கு பொருந்தும் என்பதை மறந்து விடாதீர்கள். மத்தியில் இருக்கின்ற பாஜக ஆட்சி 5 ஆண்டுகள் நடைபெறும், அதற்கு மேலும் நடைபெறும். அதனுடைய தமிழகத்தினுடைய முதல் பிரதிநிதி உங்கள் வெற்றி வேட்பாளர் டிடிவி தினகரன் அவர்கள் என்பதை மறந்துவிடாமல் இந்த தொகுதி வளர்ச்சி அடைய வேண்டும், மேலும் உயர வேண்டும், சிறக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக ஒரு நல்ல தலைவர் கிடைத்திருக்கிறார். அந்த தலைவரை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கடமை. அந்த கடமையை நீங்கள் சரியே செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் இந்த தொகுதியிலே நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டிடிவி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கீழே வர அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, ஐயா வாசன் அவர்கள் பேசியதை நீங்கள் உற்று நோக்கினீர்கள், சரியாக கேட்டுக்கொண்டீர்கள். வேட்பாளராக ஒரே ஒரு கருத்து, நான் பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் எம்பியாக 10 ஆண்டுகள் பணியாற்றினேன் என்பது உங்களுக்கு தெரியும். அங்கே ஒவ்வொரு வீட்டிலும் என்னை மறக்காமல் 14 ஆண்டுகள் கழித்து நான் வந்தாலும் வீட்டு பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். காரணம், அவர்களுக்காக நான் அன்றைக்கு செய்த பணி. அதேபோல சோழவந்தான் தொகுதி மக்களுக்கும் நான் பணியாற்றிட ஒரு வாய்ப்பை தரும்படி பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். உங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் 500க்கும் 1000த்திற்கும் ஆசைப்பட்டு 5 ஆண்டுகளை இழந்து விடாமல் நீங்கள் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக, நமது பொதும்பு பகுதியின் வளர்ச்சிக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி குக்கர் சின்னம் என்பதை எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும். இப்படிதான் ஆர்கே நகர்ல அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நான் சுயேட்சையா நின்ற பொழுது எனக்கு கிடைத்த சின்னம் தான் குக்கர் சின்னம். அங்கே வாழ்கின்ற மக்கள் ஏழை எளிய மக்கள். அங்கே தினமும் வேலைக்கு சென்றால்தான் 500ம் 1000ம் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த பணத்தை கொண்டுதான் வீட்டிலே அறுப்பறிய வேண்டும். அதுபோல ஆர்கே நகரிலே மீனவர்கள் அதிகம். அங்கே ஆண்கள் கடலுக்கு சென்றால்தான் அங்கே வீட்டிலே சோறு பொங்கும். அந்த மக்கள் பழனிசாமி ஆட்சியிலே ஓட்டுக்கு 10,000 என்று கொடுத்தோம். அதற்கெல்லாம் அவர்கள் தலையாட்டாமல் அவர்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அம்மா அவர்களுக்கு பிறகு என்னை அங்கே சட்டமன்ற உறுப்பினராக்கினார்கள் என்பதும் உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரிந்திருக்கும். தேர்தல் முடிந்து நான் அங்கெல்லாம் போய் நன்றி சொன்ன போனப்ப அங்க மீனவர் பகுதியில் சென்ற பொழுது ஒரு வயதான பெண்மணி எனக்கு ஆரத்தி எடுத்து பொட்டு வைத்தார்கள். அவர்களிடம் கேட்டேன், அம்மா உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? நான் எதுக்கு கேட்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு, எங்க வீட்டுல 6 பேர் இருக்காங்க தம்பி, 60,000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், என்னம்மா நான் ஒண்ணுமே செய்யல, எனக்கு ஓட்டு போட்டீங்களே, எப்ப அது யாரு பணம்? அவங்க அப்பா விட்டு பணமா?
அந்த அம்மா கேட்டது. அதெல்லாம் எங்க பணத்தை கொள்ளையடித்து வீட்டுல வச்சிருந்தாங்க. இப்ப எங்கள்டே கொடுக்கறாங்க. அவங்க உனக்கு துரோகம் பண்ணாங்க, முதல்வராக்கிய உங்களுக்கே துரோகம் செய்தாங்க, நாங்க அவங்களை கவனிச்சுட்டோம்னு சொன்னாங்க. இதுதான் உண்மை. இங்க உங்களுக்கு தெரியும், ஆள்பவர்களும் சரி ஆண்டவர்களும் சரி, அது சோழவந்தான் தொகுதியை நாங்கள் காசு கொடுத்து வாங்கி விடுவோம். தினகரன் வேண்டுமானால் தேனி மாவட்டத்திலும் உசிலம்பட்டியிலும் அதிக வாக்குகள் பெற முடியும், இங்கே பெற முடியாது என்று அவர்கள் மார்த்தட்டியதை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இங்கே இதற்கு முன்பு 2-3 நாட்கள் நான் வந்த பொழுது சாலைகள் எதுவுமே சரியாக பராமரிக்கப்படவில்லை. சாலைகள் இல்லை, பேருந்து வசதி இல்லை, அடிப்படை வசதிகள் கூட சரியாக இல்லை. பெண்கள் எல்லாம் செல்கின்ற பகுதியில என்னிடம் முறையிட்டார்கள், எங்கள் பகுதியில சாலைகள் வேண்டும், பஸ் வசதி வேண்டும், இந்த பாலா போன மதுக்கடையை மூட சொல்லுங்க, எங்க குடும்பத்தில் பிரச்சனை வருது, அரசாங்கத்துக்கு வருமானம் வருதுங்கிறதுக்காக எங்க குடும்பத்தை அழிக்க பாக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதே கோரிக்கை தான் இந்த பக்கமும் இருக்கும். என்னமா, ஏன்னா சோழவந்தான் தொகுதி முழுக்க மக்கள் இதே தான் சொன்னாங்க. தண்ணீர் வசதி இல்லை, கழிவு வசதி இல்லை, அதுபோல பள்ளிக்கூடங்கள் சரியாக இல்லை, கல்லூரி இல்லை என்று கேட்டார்கள். இன்னும் மூடி கிடக்கின்ற அந்த சர்க்கரை ஆலை திறக்கப்பட வேண்டும், அரசு சர்க்கரை ஆலை என்றெல்லாம் என்னிடம் கோரிக்கை வைத்தார்கள். அதையெல்லாம் நிறைவேற்றி தர நமது சோழவந்தான் தொகுதி ஒரு வளர்ச்சி பெற்ற பகுதியாக மாற நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். குக்கர் சின்னத்திலே வெற்றி பெற செய்வதன் மூலம் இங்க உள்ள அனைத்து சாலைகளையும் அதை சரியான முறையிலே போடப்பட்டு மக்கள் அதை பயன்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்து தரப்படும். அதுபோல இங்கே பெண்களுக்கு கழிப்பிடங்கள் வேண்டும் என்று கேட்டார்கள், பஸ் வசதி வேண்டும் என்றால் கேட்டார்கள். இன்னும் சில பெண்கள் இந்த இலவச பஸ் எல்லாம் வேணாம், அந்த பஸ்ல உள்ளார உள்ளார விழுந்துடுறோம், எங்களுக்கு கட்டண பேருந்து நல்ல பேருந்து வேண்டும் என்றெல்லாம் கேட்டார்கள். குடிநீர் வசதி வேண்டும் என்று கேட்டார்கள். ஏன் சொல்கிறேன் என்றால், எங்களுக்கு ஓசி பஸ் வேணாம், கட்டண பஸ் வேணும், நிறைய ஊர்களுக்கு பஸ் வசதியே இல்லை என்று சொன்னார்கள். அதனால்தான் சொல்கிறேன், ஒரு 25 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிற இந்த தொகுதியை, சோழவந்தான் தொகுதி இன்றைக்கு வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் நீங்கள் மோடி அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். உங்களுக்கு தேவையான திட்டங்களை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் உறுதியாக நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதியை சொல்லி குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.